பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசுவாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இதுல அவர் மறைமுகமா செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் தாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாஜகவையுமே அவர் மறைமுகமா சாடுறதா நீங்க எடுத்துக்கலாமா? அவர் இதுல பாஜக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு நன்றி உணர்வுடன் இருப்பேன் என்று சொல்லும் போது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு இதை சொல்றாரு. அதுல என்ன முரண்பாடுன்னா, உண்மையிலே அவருக்கு நன்றி உணர்வு இருந்திருக்கும்னா அவர் 2024 மக்களவை தேர்தல்ல இது மக்களவை தேர்தல் தான், சீட்டு தகராறுலாம் வேண்டாம், ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம்னு சொல்லி பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கணும். ஆனா பாஜக கூட்டணி 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் என்னும் அண்ணாமலைக்கும் அவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனையிலும் சீட்டு தகராறுல அண்ணாமலை 12 சீட்டு கேட்க இவர் 6 சீட்டு தரமாட்டேன்னு சொல்லி அந்த கூட்டணி அன்னைக்கு முறிஞ்சது. அதற்கு பிறகு அண்ணாமலை என்டிஏ தலைவராக இருந்து 18% வாக்கையும் 8% 4வது வந்த வாக்கையும் இணைத்து இவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு இவரை 3வது தள்ளி விடுவார் என்ற அச்சத்தில் பாஜக அண்ணாமலை தலைமையில் எடுத்த 11.4% வாக்கின் பலத்திற்காக ஒரு அந்த லாப கணக்குல தான் அவர் சேர்ந்தாரு. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றி மறப்பது பற்றியெல்லாம் அவர் பேசினா 24 அவர் சேர்ந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர் அதிமுகவை அடகு வைக்க சிலர் முயற்கிறாங்கன்னு சொல்லும் போது செங்கோட்டையன் பாஜக கிட்ட அதிமுகவை அடகு வைக்க முயற்சி பண்ணுகிறார் என்று செங்கோட்டையனை தான் தாக்குகிறார். அதுபோல் அதிமுகவை வீழ்த்த நினைச்சவங்க எல்லாம் நடு ரோட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்வது மூலமா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர் 2 பேரையும் தான் தாக்குறார். அவரை பொறுத்தளவுல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அவரை விட பெரிய தலைவராக இருந்த செங்கோட்டையன், தினகரன், ஓபிஎஸ் இவர்களுக்கு அதிமுகவில் எள்ளளவும் இடமில்லை என்று கூறுகிறார். அதே வேளையில் பாஜகவால் இன்னொரு அணி தன்னை மீறி 24 அமைத்தது போல் அமைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அரசியல் ரீதியாக பாஜகவிற்கு அவர் ஆதரவான கருத்துக்களையும் கூறி வருகிறார். மக்களவை தேர்தலிலே பாஜகவை கலற்றி விட்டவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜகவுடன் இணைந்திருக்கிறார் என்றால் பாஜக இவர் இல்லாவிட்டாலும் இன்னொரு அணி அமைத்து இவரை 3வது தள்ளிவிடுவார் என்ற அரசியல் கணக்கில் தான் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர். ஒவ்வொரு கணக்கும் தனக்கு என்ன லாபம் என்று பார்த்து தெளிவாக பேசுகிறார். தன் லாபத்தில் அவர் குறியாக இருக்கிறார். 2026 பொறுத்தவரையில் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு கிடையாது. அதிமுகவை தான் கைப்பற்ற வேண்டும். அதிமுகவில் தனக்கு எதிர்காலத்தில் ஒரு சேலஞ்ச் வரக்கூடாது. நாளைக்கு தோற்றம் பிறகு அதிமுக தலைமையை மாற்று என்று ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ, தினகரனோ, சசிகலாவோ யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பார். இத்தகைய தெளிவு அவரிடம் என்றைக்கு அவர் முதல்வரானாரோ அன்று முதல் இன்று வரை இருக்கிறது. எனவே அதிமுக அதிமுக பலகீனம் அடையலாம். அதிமுக தென் மாவட்டத்தில் 4வது வந்த கட்சியை விட 30,000 ஓட்டு 10 மக்களவைக்குள் தொகுதிக்குள் குறைவாக எடுத்திருக்கலாம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்து 4வது போயிருக்கலாம். எது எப்படியோ இருக்கிற அதிமுக தன்னுடைய அதிமுக தான் என்று நான் தான் அதிமுக என்று அவர் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். இதில் அவர் சமரசமாக மாட்டார். இதற்காகத்தான் இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் பாஜகவுடன் நட்புறவை பேணுகிறார். இதில் இவரை காப்பாற்றுவதற்கு பாஜக சரியாக இருந்தால் மட்டுமே அவர் பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.